வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல 4 பேர் சாப்பிடுற மாதிரி ஒரு மோர் குழம்பு ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய் திருவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுடலாம். சின்ன துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி. இதை வறுத்து போட்டுங்க, அப்படி இல்லைன்னா ஊற வச்சு போட்டுக்குங்க. இதே மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிடுங்க. அரைச்ச பேஸ்ட் வெறும் கடாயில போட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. முக்கியமான டிப்ஸ், நல்லா கொச்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1/4 கப் அளவுக்கு தயிரை நல்லா விஸ்க் போட்டு பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல ஊத்துங்க. இது போல கலக்கி ஊத்தும் போது பாத்தீங்கன்னா தயிர் திரியாது. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருவோம். கூடவே 5-6 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு தாளிச்சது இது மேல ஊத்தி கலக்கிடலாம். மோர் குழம்பு ரெடியானது அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா கடாயில இருக்கிற சூட்ல அந்த தயிர் திரிஞ்சு போயிடும்.